நிலாவை பார்த்து வானதி தப்பு தப்பாக பேசிக்கிட்டே இருக்கிறத கேட்டுட்டு பாண்டிக்கு ஒரு கட்டத்தில் சலிச்சே போயிடுது. இங்கே பாரு வானதி, நீ இப்போ எதுக்காக இங்கே வந்த? அவங்க தப்பானவங்கன்னு என்கிட்ட சொல்கிறதுக்காக வந்தியா? அப்படி இல்லைன்னா என்னை பார்க்கறதுக்காக வந்தியான்னு கேட்க, அதுக்கு வானதியும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். ஆனாலும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு விழுந்து விழுந்து இப்படியெல்லாம் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லைன்னு சொல்ல பாண்டியும், அதுதான் எனக்கு ஏற்கனவே தெரியுமே. ஏன்னா நீ பேசுறதை வச்சு பார்க்கும்போது நீ சொல்லவே தேவையில்லை, அவங்க மேலே நீ ரொம்பவே பொறாமையாக இருக்கன்னு நல்லாவே தெரியுது. ஆனால் தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவும் இப்படியெல்லாம் நடந்துக்காத. எனக்கு உங்ககிட்ட எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆனால் நீ இப்படியே அவங்க மேலே இருக்க பொறாமையால் என்கிட்ட சண்டை போகிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இதுக்கு மேலேயே இப்படி பண்ணனா அப்புறம் எனக்கு பொல்லாத கோவம் வந்துடும் பார்த்துக்கன்னு சொல்லிட்டு அவங்கள திட்ட, இதை கேட்டுட்டு நிலா எப்படிப்பட்டவங்கன்னு உங்ககிட்ட சொன்னது ஒரு குத்தமா? நீ வேணா பாரு, அவங்க தான் இப்போ மறுபடி கல்யாணம் ஆகி வந்துட்டாங்கல்ல, இதுக்கப்புறமா அந்த வீட்டையே அவங்க ரெண்டாக்க போகிறாங்க. இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. நீலாம் நான் சொல்ல வரதை புரிஞ்சிக்கவே மாட்டேன், நீலாம் பட்டாதான் திருந்துவன்னு அவங்க பாட்டுக்கு ஏதேதோ சொல்லி வளரிட்டு அங்கே போகிறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியும் எதுக்கு வந்தா, எதுக்கு போகிறோம், எதுக்கு சண்டை போகிறான்னு ஒன்றுமே புரியல. இவளை என்னதான் பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. வர வர ஏன்டா இவளை நான் லவ் பண்ணேன்னு எனக்கே தோண ஆரம்பிக்கிற அளவுக்கு இவ என்னை டார்ச்சர் பண்ணுறான்னு நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கைஸ், பாண்டி மாதிரியே நீங்களும் ஏன்டா பாண்டி வானதியை லவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்களா என்ன? அதே நேரத்தில் சீக்கிரமாக ரெண்டு பேரும் பிரேக்கப் ஆனால் நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ பாண்டியோ வானதி அங்கேருந்து போனதுக்கப்புறமா அவசர அவசரமாக அவங்களோட ஃப்ரெண்டோட பைக்கை ரிப்பேர் பண்ணி முடிச்சுட்டு சீக்கிரமாக எல்லா ஏற்பாடுமே பண்ணுறதுக்காக வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. அதே நேரத்தில் கோவிலுக்கு போன நிலாவும் சொல்லணும் அவங்களோட டைமை ரொம்பவே சந்தோஷமாக ஸ்பெண்ட் பண்ணி முடிச்சுட்டு லைட்டாக ஒரு டீயையுமே குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. ஆனால் கிளம்பி வர்றதுக்கு முன்னாடி கூட சோழன் நிலாவுக்கு தெரியாமல் பாண்டிக்கு கால் பண்ணி எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிச்சான்னு கேட்க, பாண்டியும் எல்லாம் முடிஞ்சிடுச்சிட்டான்னு சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க நிலாவை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க. அதே மாதிரி நிலா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அவங்களோட ரூம் ஓப்பன் பண்ணி பார்த்தா ரூம் ஃபுல்லாக டெக்கரேட் ஆகியிருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஷாக்கில் ஒரு மாதிரி நின்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பார்த்துட்டு சேரனுக்கும் ரொம்பவே பயமாக இருக்குது. அதனால அவங்க நிலா கிட்ட போயிட்டு, இல்லைம்மா இதெல்லாம் நீ தப்பாக நினச்சிக்காத, எல்லாம் முறைப்படி பண்ணணும்னு சொன்னாங்க. அதனால தான் இவனுங்கெல்லாம் சொன்னானுங்களா, நானும் சரின்னு சொல்லிட்டேன். உனக்கு வேண்டான்னு சொல்லுமா, இது எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துறோன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சோழனுக்கும் உயிரே போகுது. அண்ணா என்னென்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்க வர்றதுக்கு முன்னாடியே நிலாவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, பரவாயில்ல இருக்கட்டும், நல்லா தான் இருக்குது ரூம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அசால்ட்டாக எடுத்துக்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டிக்கும் செம்ம ஜாலி. ஏன்னா நிலா முழுசாக சோழனை எடுத்துக்கிட்டாங்கன்னு இப்போ தான் மொத்த குடும்பத்துக்குமே தெரிய வருது. அதனால அவங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் சோழனும் சரி நம்ம தூங்க போகலாமான்னு சொல்லிட்டு அவங்க ரூம்குள்ளே போகிறதுலே குறியாக இருக்காங்க. இதை பார்த்துட்டு சேரனும், ஏன்டா இப்படி பண்ணுற, எங்களோட மானத்தையே வாங்குறேன்னு சொல்லிட்டு அவங்கள லைட்டாக திட்டிட்டு, சரிம்மா நீங்கள் சாப்பிடுங்க, இன்னும் சாப்பிடலன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு அவங்க எல்லாரையுமே சாப்பிட வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி லேட் ஆகிடுச்சு போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சோழன் கேட்ட விஷயத்த இப்போதான் பொறுமையாக பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா சோழனும் உள்ள ரூம்குள்ளே போய் உட்காந்துருக்கேன். நிலாவும் அந்த ரூம்குள்ளே ரொம்பவே வெக்கப்பட்டு உள்ளே போகிறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே ஒரு மாதிரியாக சோழனை கிண்டல் பண்ணி சிரிச்சுக்கிட்டே அவங்க பாட்டுக்கு அவங்களோட வேலையை பார்க்க, அதே நேரத்தில் சோழனும் நிலா பக்கத்தில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, இன்னுமே என்னால் நம்பவே முடியல, நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலன்னு திடீர்னு நீங்கன்னு போட்டு பேச, நிலாவும் என்ன பேச்செல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னு கேட்க, அதுக்கு சொல்லணும், சச்சா பதட்டத்தில் இப்படியெல்லாம் வந்துடுச்சு நிலா, சரி உனக்கு எப்படி என்னை பிடிச்சிச்சின்னு கேட்க, அதுக்கு நிலாவும் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்கள் பண்ணுற விஷயங்கள் என் மேலே அக்கறையாக அன்பாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சோழன் கரெக்டாக நிலாவோட தோளில் கை போட, இதை பார்த்துட்டு லைட்டாக நிலா சோழனை திரும்பி பார்க்க, சோழனோ இன்னுமே தனக்குள்ளே பயம் இருக்குன்றதை வெளிப்படுத்துகிற விதமாக உடனடியாக கையை எடுத்துகிட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிக்கிறாங்க. உடனே நிலாவும் சிரிச்சுக்கிட்டே அவங்க கையெடுத்து அவங்களாவே தோல் மேலே கை போட வச்சிடுறாங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறமா தான் சோழனுக்கு நிலா தன்னை முழுசாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு முழு நம்பிக்கையே வந்திருக்கு. அதனால் அவங்க உனக்கு எல்லாத்துக்கும் ஓகேவான்னு கேட்க, அதுக்கு நிலாவும் ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு சோழனும் ஒரு மாதிரி ரியாக்ஷனை கொடுக்குற மாதிரி தான் தோணுது. பட் இப்போது என்ன விஷயன்றதை நமக்கு காட்டல. ஆனால் அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு வந்ததுக்கப்புறமா நிலாவோ எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் ஒர்க்குக்கு கிளம்பி போகிறேன்னு சொல்லிட்டு அவங்களோட ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணுறதுக்காக கிளம்பி போக, அப்போ சோழன் கிட்ட பாண்டியும் என்னடா என்ன எல்லாம் ஓகே தானேன்னு கேட்க, அதுக்கு சோழனும் மனசுக்குள்ளேயே தான் இந்த விஷயத்த யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா நேற்று நிலா என்ன யோசிச்சு பார்த்தாங்கன்னா, நம்ம இன்னும் எந்த விதத்துலேயுமே செட்டில் ஆகலை, அது மட்டும் இல்லாமல் குடும்பம் இருக்கிற நிலைமைக்கு நம்ம இப்படியெல்லாம் பண்ணது கரெக்டாக இருக்காது, முக்கியமாக உங்கள் அண்ணனுக்கும் உங்கள் தம்பிக்கும் இன்னும் கல்யாணமே ஆகலை, பாண்டியும் ஒரு நல்ல பொசிஷனுக்கு போகணும், ஆனால் அதுக்கு முன்னாடி
முன்னாடியே நமக்கு குழந்தை அது இதுன்னு ஏதாவது வந்துருச்சுன்னா இந்த குடும்ப பொறுப்பு ரொம்பவே அதிகமாயிடும். அதனால எல்லாருக்கும் கஷ்டம்தான். இந்த மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில் நம்மளோட குழந்தை வளரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இதெல்லாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாமா? ஏன்னா எனக்கு அப்படிதான் தோணுது. என் விருப்பப்படி நீங்கள் எல்லாத்தையுமே செய்வீங்க, இதுக்கும் ஒத்துப்பீங்களான்னு கேட்க, இதை கேட்டதுக்கு அப்புறமா சோழனுக்கோ கண்ணே கலங்கிடுது. நான் கூட இது வரைக்கும் என் குடும்பத்தை பற்றி இப்படியெல்லாம் யோசிச்சதே கிடையாது நிலா. ஆனால் நீ இப்படியெல்லாம் யோசிச்சு பேசுகிறத பார்க்கும்போது எனக்கு அப்படியே என் அம்மா இருந்திருந்தா அவங்க இப்படி தான் இருந்திருப்பாங்களோ, என் குடும்பம் மேலே இப்படி தான் அக்கறையாக இருந்திருப்பாங்களோ, ஒருவேளை இந்த ஆளுக்கு பதிலாக என் அம்மா உயிரோடு இருந்திருந்தா கண்டிப்பாக என் குடும்பம் வேறு லெவலில் போயிருக்குமோன்னு கூட தோணுது தெரியுமான்னு கண் கலங்கி அவங்களோட அம்மாவை பற்றி பேச, உடனே நிலாவும், இங்கே பாருங்க சோழன், நான் இதுக்கப்புறமா உங்களுக்கு அம்மாவாகவும் இருப்பேன், இந்த குடும்பத்தை முன்னேற்றதுக்கான ஒரு ஆளாகவும் இருப்பேன், உங்களுக்கு பொண்டாட்டியாகவும் இருப்பேன் சரியான்னு சொல்லிட்டு அவங்களோட கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு அவங்களோட தோளில் சாஞ்சி, எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் உங்கள் கூட இருக்கேன்னு சொல்ல, இதை கேட்டுட்டு சோழனுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீ இப்போ என்ன ஆசைப்படுற நிலா, இந்த குடும்பம் ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், நம்மளோட குழந்தை ஒரு நல்ல சூழ்நிலையில் வளரணும், அவ்வளோதானே? அதுக்கும் மேலே என்னோட அண்ணனுக்கும் தம்பிக்கும் நானே நல்லபடியாக கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன், அதுக்கான பொறுப்பையுமே நான் எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறமா நான் குழந்தைத்தனமாகவே இருக்க மாட்டேன், சில்லியாகவும் மற்ற வேலைகளை பண்ண மாட்டேன். அதே நேரத்தில் இந்த குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிட்டு கண்டிப்பாக எல்லா விஷயத்தையுமே நல்லபடியாக பண்ணி முடிப்பேன்னு சொல்ல, இதை கேட்டதுக்கப்புறமா நிலாவுக்கு இன்னுமே சோழன் மேலே இருக்க காதல் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் காலையில் எந்திரிச்சு வரும்போது கூட நிலா சோழன் கிட்ட இந்த மாதிரி நமக்குள்ளே பேசியிருக்கோன்றது வெளியே யாருக்கும் தெரியாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா அவங்களும் நம்மளால தான் இவங்க 2 பேரும் ஒன்று சேராமல் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு கில்ட்டியாக வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, இதை கேட்டதுக்கப்புறமா நிலா தன்னோட குடும்பத்துக்காகவும் தனக்காகவும் யோசிக்கிற மாதிரி அவங்களோட மனநிலைமையை பற்றியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு இன்னுமே சந்தோஷப்பட்ட சோழனும், நீ எப்படி பொறுப்பாக இருக்கோ அதே மாதிரி நானும் பொறுப்பான ஆளாக மாறணும்னு ஆசைப்பட்றேன்னு கண்டிப்பாக இந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன்னு வந்துடுறாங்க. அப்போ தான் பாண்டியும், என்னடா நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ ஏதோ மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்க மாதிரி அமைதியாகவே நின்றுக்கிட்டு இருக்கேன், என்ன சொல்கிற நிலா, ஏதாவது உங்ககிட்ட கோவப்பட்டாங்களா என்ன, ஏதாவது உங்களுக்குள்ள மறுபடியுமே பிரச்சனை வந்துருச்சா, அதனால தான் நீ அமைதியாக இருக்கியான்னு லைட்டாக பதட்டத்தோட கேட்க, அதுக்கு சொல்லணும், என்னடா பேசிக்கிட்டு இருக்கா நிலா, இந்த தடவை என்ன விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கா, அதனால அவ்வளோ சீக்கிரம் எங்களுக்குள்ள சண்டையே வந்துடாது, நாங்கள் பிரிஞ்சிடவும் மாட்டோம், நிலா என்னை எவ்வளோ அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி வச்சிருக்கா தெரியுமா, இதை பார்க்கும்போது நான் ஏதோ மிகப்பெரிய புண்ணியம் பண்ணவா நினைக்கிறேன், அதனால தான் எனக்கு நிலா மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடச்சிருக்கான்னு சொல்லிட்டு நிலாவை புகழ்னு புகழ்ந்தாலும் அவங்களுக்கும் நிலாவுக்கும் நடுவில் இருக்க டீலங்கு பார்த்து அவங்க கொஞ்சம் கூட வெளியே சொல்லவே இல்லை. அவங்க இப்படி பண்ணுறதை பார்க்கும்போதே கரெக்டாக நிலா எதிர்பார்த்த ஒரு பொறுப்பான ஆளாம் சோழன் ஒரே நாளில் மாறின மாதிரி தான் நமக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் சரி எனக்கு லேட் ஆகுது, சவாரிக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க உடனடியாக சீக்கிரமாக குளிச்சு ரெடி ஆகிட்டு வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அப்போது சோழனோட மாற்றத்தை பார்த்துட்டு சேரன் பாண்டி பல்லவன் 3 பேருமே அதிர்ச்சியில் வாயை பிளந்து நின்றுக்கிட்டு இருக்க. அதே நேரத்தில் அங்கே வந்த நடேசனும், என்னடா இவன் கல்யாணம் ஆகி ஒரே நாளில் இப்படி பொறுப்பான ஆளாக மாறிட்டான், என் மருமக கெட்டிக்காரிதான்னு சொல்லிட்டு அவங்க நிலாவை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அவங்க வேலைக்கு போனதுக்கப்புறமா அவங்களோட ஓனருமே, என்னடா புது மாப்பிள்ள உடனே வந்துட்டியான்னு கேட்க, ஆமாம் குடும்ப பொறுப்பு அதிகமாகிடுச்சுல, அதனால தான் இதுக்கப்புறமா நல்லா உழைக்கணும்னு நினைக்கிறேன், அதனால எனக்கு வேறு ஏதாவது இதே மாதிரி வேலை கிடைக்குமா, என்னடா சவாரிக்கு உனக்கு நேரம் போதில் வேறு ஏதாவது வேலை வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க, இல்லை நானே சொந்தமாக ஒரு கார் வாங்கி ஓட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால தான் நான் இப்படியெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னடா உங்ககிட்டயே இப்படி பேசுகிறேன்னு என்ன தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்ல, அதுக்கு அந்த ஓனருமே, டே நான் உன் அண்ணடா ஓனர் கிடையாது, உனக்கு என்ன இப்போ சொந்தமாக கார் வாங்கி ஓட்டணும் அவ்வளோதானே, ஒன்றும் கவலைப்படாத, நீ மாதம் கொஞ்சம் பைசா சேர்த்து வச்சு என்கிட்ட கொடு, நானே செகண்ட் ஹேண்டில் உனக்கு ஒரு கார் வாங்கி தரேன், அப்படி இல்லையா இப்போ நீ ஓட்டிக்கிட்டு இருக்க காரையே உனக்கு செகண்ட் ஹேண்டில் கொடுத்துட்றேன், என் தம்பிக்காக நான் இதை கூட பண்ணலான்னா எப்படி, அதுவும் கல்யாண பரிசாக நான் இதை தரேன்னு கூட வச்சுக்கோன்னு சொல்லிட்டு, பேசாமல் இந்த காரை நீ இன்றைக்கே வச்சுக்கோ, இதுக்கான பைசாவை மட்டும் நீ கொஞ்சமாக எனக்கு தான் சொல்லிட்டு அவங்க ஒரே போட்டுடுறாங்க. இதை கேட்டுட்டு சோழனுக்கோ சந்தோஷம் தாங்க முடியல, உடனடியாக அவங்கள கட்டி பிடிச்சி நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி அப்போது சோழனுக்கு கரெக்டாக அந்த தாத்தா பாட்டியுமே கால் பண்ணி, உன் பொண்டாட்டியோடு சேர்ந்து எங்கள் வீட்டுக்கு விருந்துக்கு வான்னு உரிமையோடு கூப்பிட்றாங்க. இதை கேட்டுட்டு சோழனும் உடனடியாக அந்த ஓனர்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டு, நான் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்துடுறேன்னு சொல்லிட்டு பெர்மிஷனையுமே வாங்கிட்டு நிலாவுக்கிட்டேயுமே இந்த விஷயத்த சொல்லிட்டு நிலாவை அவங்களோட ஆஃபீஸ்லேருந்தே பிக்கப் பண்ணி முடிச்சுட்டு அவங்க அந்த தாத்தா பாட்டி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கா. தாத்தா பாட்டியும் அவங்களுக்காக சூப்பராக கல்யாண விருந்து சமைச்சு கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு நிலாவுக்கே கண் கலங்கிடுது. நம்மளோட வீட்டில் இருக்கவங்க கூட போகட்டும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கடமை
நிலைமைக்கு நம்மக்கிட்ட பேசிட்டு போயிட்டாங்க. ஆனால் இவங்க இவ்வளோ உரிமையோடு நமக்கு விருந்தெல்லாம் சமைச்சு தராங்களேன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட நிகழ்ச்சியாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு என் பேரன் பேத்திகளுக்கு நான் இதை கூட பண்ணலைன்னா எப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே உரிமையோடு அவங்களுக்கு விருந்து சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா அவங்கள சாப்பாடையுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த பாட்டி வழக்கம் போல் தாம்பூலத்தை எடுத்துகிட்டு வராங்க. இதை பார்த்துட்டு நிலாவும் சிரிச்சுக்கிட்டே அந்த தாம்பூலத்தை வாங்க அதில் பார்த்தா 1,00,000 பணம் இருக்குது. இதை பார்த்துட்டு ஷாக்கான சோழனும் நிலாவும், என்னங்க இவ்வளோ பணம் வச்சுருக்கீங்க, அதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம், இந்தாங்க இந்த பழம் மட்டும் எங்களுக்கு போதும், இதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க. ஆனால் அவங்களும் இங்கே பாருங்கள், இது கல்யாண மொய்யா நாங்கள் தரோம், இதெல்லாம் திருப்பி தரக்கூடாது, வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பணத்தை அப்படியே அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு சோழனுக்கோ கண்ணே கலங்கிடுது. அவங்க உடனடியாக அவங்க காலில் விழுந்து ரொம்பவே நன்றி செலுத்திட்டு இருக்கேன். அட, ஆசீர்வாதம் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுக்கணும், கொடுங்க, ஒரு 1000 ரூபாவை சேர்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு 1,10,000 ரூபாயா ஒரு மொய் பணத்தை கொடுக்குறாங்க. இதை வச்சு அவங்க கண்டிப்பாக நல்ல நிலைமைக்கு போவாங்கன்ற நம்பிக்கையோடு கொடுக்க, அதே நேரத்தில் சோழனும் மனசுக்குள்ள இந்த பணத்தை நம்ம முன்பணமாக காருக்கான பணமாக நம்ம ஓனர்கிட்ட கொடுத்துடலான்ற ஒரு நம்பிக்கையோடு அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நிலாக்கிட்டேயுமே இந்த விஷயத்த சொல்ல நிலவுமே ஒரே நாளில் நம்ம புருஷன் ஒரு முதலாளியாகவே ஆகிட்டாங்களேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ், இப்போ அடுத்து நிலாவுக்கும் சோழனுக்கும் நடுவில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்க போகுது, அது மூலயமா நிலா மூலயமா முக்கியமாக அவங்க எப்படி இந்த குடும்பத்தை முன்னேற்ற போகிறாங்கன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ இதை பார்த்துட்டு மறுபடியுமே வானதிக்கு பொறாமையாக தான் இருக்க போது, பொறாமையால் அவங்க மூலியமாக தான் பிரச்சனையும் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க?